நெல்லை கடையநல்லூரில் மர்ம காய்ச்சலுக்கு இதுவரை 20 பேர் பலியாகியுள்ளனர். இந்த விஷயத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஒரே நாளில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டமும் அரசு சார்பில் திடீர் மருத்துவ முகாமும் நடத்தியது மர்ம காய்ச்சலை பின்தள்ளிவிட்டு புதுவித பரபரப்பை ஏற்படுத்தின. கடையநல்லூரில் இதுவரை 31 பேர் மர்ம காய்ச்சலுக்கு இறந்து போனதாக அதிமுகவினர் பட்டியல் வாசித்தனர். 5 வயதை தாண்டியவர்கள் கைகால் முட்டு உளைச்சல் போன்றவையில் இன்னும் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். செய்தி இருட்டடிப்பு நடக்கிறது. 30 பேருக்கும் மேற்பட்டவர்கள் கடையநல்லூரில் இறந்து போயிருக்கிறார்கள். அவருடைய பெயர் பட்டியல் என்னுடைய கையிலே இருக்கிறது. இப்பொழுது மாவட்ட நிர்வாகம், இந்த அரசாங்கம் ஏதோ மருத்துவ முகாமை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இது ஒரு கண்துடைப்பான வேலை. ஏன் அவர்கள் இந்த மருத்துவ முகாமை இதுக்கு முன்பாக ஏற்பாடு செய்யவில்லை? இதே நேரத்தில் அரசு சார்பில் சிறப்பு மருத்துவ முகாமை கலெக்டர் ஜெயராமன் துவக்கி வைத்தார். தொகுதியின் காங்கிரஸ் எம்எல்ஏவான பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த முகாமில் இறந்தவர்களை பற்றி யாரும் பேச முன்வரவில்லை. பல்வேறு நடவடிக்கையின் காரணமாகவும் வைரஸ் காய்ச்சல் கட்டுப்படுத்தப்பட்டது, குறைக்கப்பட்டுள்ளது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். காய்ச்சல் வெகுவாக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. மாவட்ட நிர்வாகமும் அரசினுடைய பொது சுகாதாரத்துறையும் எவ்வளவு பயனுள்ள காரியங்களை வேகமாக செய்ய முடியுமோ அவ்வளவு வேகமாக செய்திருக்கிறார்கள். இன்றைய மருத்துவ சிகிச்சை முகாமிலே மட்டும் 2000 பேர் ஏறக்குறைய பங்கு பெற்று பயன்பெற்று வருகிறார்கள். இறந்தவர்களின் குடும்பத்திற்கு நிவாரணமோ பாதிக்கப்பட்டவர்களுக்கு முறையான சிகிச்சையோ கிடைக்காத நிலையில் அரசியல்வாதிகளின் கலாட்டாவால் இப்பகுதி வாசிகள் அல்லல் பட்டதுதான் மிச்சம். காய்ச்சல் காரணமாக கடையநல்லூரில் நீடிக்கிறது மர்மம்.